Hi friends, this is Logic Teacher here. This is exercise number 6.4 triangles, question number 6. Okay. Prove that the ratio of the areas of two similar triangles is equal to the square of the ratio of their corresponding medians. Okay. என்ன சொல்கிறாங்க prove பண்ணணும் நம்ம. We have to prove that the ratio of the areas of the corresponding triangles, similar triangles. இப்போ ABCங்கிறது ஒரு triangle, EFGங்கிறது is a triangle and the ratio of the areas of the two similar triangles. இப்போ இது ரெண்டு similar triangles னு வச்சுட்டோம்னா area of a triangle ABC and ratio between area of the triangle ABC and area of the triangle EFG which is equal to the square of the ratio of their corresponding medians அப்போ which is equal to AM squared by EH squared னு we got to prove. சரிங்களா, மீடியனோட ஸ்கொயர்டோட ரேஷியோ இருக்கு இல்லையா, அதுக்கு ஈக்குவல்னு வி ஹேவ் டு ப்ரூஃப். ஓகே ரைட். லெட் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் இஎஃப்ஜி அண்ட் ஏஎம் அண்ட் இஹெச் ஆர் த ரெஸ்பெக்டிவ் மீடியன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். தென் இட் இஸ் கிவன் இல்லையா, தீஸ் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர். ட்ரையாங்கிள் ஏபிசி விச் இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் இஎஃப்ஜி இல்லையா. ரைட். இப்போது நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஎஃப்ஜி இந்த மீடியனோட ஸ்கொயர் வேல்யூவோட ரேஷியோக்கு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணோம். அதாவது ஏஎம் ஸ்கொயர் பை இஹெச் ஸ்கொயர்னு. பட் சிமிலருங்கிறதுனால நமக்கு என்ன தெரியும், இந்த சைட்ஸ் ரேஷியோ ஆஃப் த சைட்ஸ் இருக்கு இல்லையா, கரஸ்பாண்டிங் சைட்ஸ், அதாவது ஏபி பை இஎஃப் ஸ்கொயர்ட் விச் இஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர்ட் பை எஃப்ஜி ஸ்கொயர்ட் அண்ட் ஏசி ஸ்கொயர்ட் பை ஜிஇ ஸ்கொயர்டுங்கிறது நமக்கு தெரியும். சிமிலருங்கிறதுனால கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோவோட ஸ்கொயர் வேல்யூ இருக்கு இல்லையா, அது வந்து ஈக்குவல்னு தெரியும். பட் நான் இந்த ரெண்டு சைடு மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த சைடு கரஸ்பாண்டிங் திஸ் சைடு அண்ட் திஸ் டோட்டல் சைடு. ஓகே, இந்த டோட்டல் சைடு நான் எடுத்துக்கிறேன். எதுக்காக அப்படின்னா we have to prove that AM squared by EH squared is equal to area of the triangles ratio அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம் இல்லையா. அப்போ வந்து இப்போ பாருங்கள், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஎஃப்ஜி இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு எடுத்துக்கிறேன், ஏபி ஸ்கொயர்ட் பை இஎஃப் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன், பிசி ஸ்கொயர்ட் பை எஃப்ஜி ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். இந்த சைடு நான் எடுக்கல, ஏன்னா இது நமக்கு தேவையில்லை. நம்ம இதை தான் ப்ரூவ் பண்ண போகிறோம் இல்லையா. இதை வந்து ஒன்றுன்னு வச்சுக்குவோம். அடுத்து வந்து இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் இஎஃப்ஜி, ஏபிசிலையும் இஎஃப்ஜிலையும் ஏபி பை இஎஃப் இந்த சைடு பை இந்த சைடு விச் இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு பை இந்த சைடு பிசி பை எஃப்ஜி இல்லையா. அப்போ ஏபி பை இஎஃப் ஈக்குவல் டு இந்த பிசிங்கிறது என்ன சொல்லலாம், பிசிங்கிறது பிசி ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் பிஎம்னு சொல்லலாமா. இந்த பிஎம் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதுவும் ஈக்குவல். அப்போ பிசி இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் பிஎம் அப்படி சொல்லலாமா. ஏன்னா பிஎம் அண்ட் சிஎம் ஆர் ஈக்குவல். அதனால் என்ன சொல்லலாம், பிஎம் ஈக்குவல் டு சிஎம் இல்லையா, பிஎம் ஈக்குவல் டு சிஎம். ஸோ பிசி ஈக்குவல் டு பிஎம் ப்ளஸ் சிஎம்னு வருமா, பிஎம் ப்ளஸ் சிஎம் வந்து பிசின்னு வருமா. ஸோ பிசி ஈக்குவல் டு இது ரெண்டு ஈக்குவல் இல்லையா, பிஎம்மும் சிஎம்மும் ஈக்குவல். அதனால் சிஎம்க்கு தான் பிஎம் எழுதிக்கிறேன். பிஎம் ப்ளஸ் பிஎம் பிசி ஈக்குவல் டு 2பிஎம்னு வச்சுக்கலாம். ரைட், 2பிஎம்னு வச்சுக்கலாம். ரைட். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் பிசி 2பிஎம்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இன்ஸ்டெட் ஆஃப் எஃப்ஜி 2FHன்னு வச்சுக்கலாம் இல்லையா. ஸோ 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா பிஎம் பை எஃப்ஹெச். அதாவது நமக்கு இந்த ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சு. இப்போது ஏபிஎம் அண்ட் இஎஃப்ஹெச்ஆர் சிமிலர்னு கிடச்சிருச்சு. இப்போ இதை வந்து ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, ஆங்கிள் பி விச் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் எஃப் ஒய். இப்போ ஏபியும் இஎஃப்பும், அதாவது ஏபி பை இஎஃப் இந்த ரேஷியோ விச் இஸ் ஈக்குவல் டு பிஎம் பை எஃப்ஹெச் ரேஷியோ. அப்போ இந்த சைடு ரேஷியோஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. அப்போ என்ன சொல்லலாம், இன் பிட்வீன் ஆங்கிள் ஆல்சோ ஈக்குவல். ஸோ ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் எஃப்னு சொல்லலாமா. ஸோ ட்ரையாங்கிள் ஏபிஎம், இந்த ஹாஃப் ட்ரையாங்கிள் ஏபிஎம்
இந்த half triangle EFH are similar. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த செகண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஎஃப்ஜி இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பை இஎஃப் ஸ்கொயர் நமக்கு தெரியும் இல்லையா. ஏபி ஸ்கொயர் பை இஎஃப் ஸ்கொயர் இது எப்படி எழுதலாம், ஏபி பை இஎஃப் ஹோல் ஸ்கொயர்னு கூட எழுதிக்கலாம் இல்லையா. ஸோ இந்த ஏபி பை இஎஃப் ஃப்ரம் த ஸ்டேட்மெண்ட் 2 என்ன தெரியும், ஏபி பை இஎஃப்ங்கிறது பிஎம், இந்த பிஎம் பை எஃப்ஹெச்சுக்கு ஈக்குவல் இல்லையா. அப்போ என்ன சொல்கிறோன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு பிஎம் பை எஃப்ஹெச் இதை ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இல்லையா. ஓகே, இப்போது இந்த ஏரியா சிமிலர் அப்படிங்கும்போது அதோட ஏரியா நம்ம எப்படி சொல்லலாம், which is equal to இந்த மீடியன் இருக்கு இல்லையா, ஏஎம் ஸ்கொயர்ட் பை இஹெச் ஸ்கொயர்னு கூட சொல்லலாம். ஏஎம் ஸ்கொயர்ட் பை இஹெச் ஸ்கொயர்டு இதுதான் நமக்கு வேண்டியது. ஓகே, மீடியன் ஸ்கொயர்டுக்கு ஈக்குவல்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிள், இந்த ஹாஃப் ட்ரையாங்கிள் இந்த ஹாஃப் ட்ரையாங்கிள் ஆர் ஆல்சோ சிமிலர் இல்லையா. ஸோ 3 சைடுமே கரஸ்பாண்டிங் ரேஷியோவில் இருக்கும். அப்போ ஏஎம் ஸ்கொயர்ட் பை இஹெச் ஸ்கொயர்னு சொல்லிடலாம். ரைட், புரியலைன்னா ஒன் மோர் டைம் திரும்ப பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவே புரியும். இப்போ நம்ம வந்து 7th கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, ஆக்சுவலி வாட்ஸ் த கொஸ்டின், ப்ரூவ் தட் த ஏரியா ஆஃப் அன் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் டிஸ்கிரைப்ட் ஆன் ஒன் சைட் ஆஃப் அ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு half the area of the equilateral triangle described on one of its diagonals. ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஸ்கொயர் இருக்குது, அதில் there is an equilateral triangle described on one side, ஒரு சைடில் அந்த ஸ்கொயரோட ஒன் சைடில், டிஸ்கிரைப்னா என்னது, இன்ஸ்கிரைப்னா உள்ளே வரும் இல்லையா, டிஸ்கிரைப்னா ஒன் சைடு மேலே டிஸ்கிரைப் பண்ண ட்ரையாங்கிள் ஒன்று இருக்குது. அண்ட் இதோட ஏரியா ஓகே ஈக்குவல் டு half the area of the equilateral triangle described on one of its diagonals. ஓகே, இப்போ தான் டயகோனல்ஸ் இல்லையா, இந்த டயகோனல்ஸ் மேலே டிஸ்கிரைப் ஆகிருக்க இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா we have to prove that area of this triangle ABC is equal to half of the area of the triangle DCF அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். ஓகே, இப்போ டயகோனல்ஸ் மேலே டிஸ்கிரைப் ஆகிருக்க ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், சைடு மேலே டிஸ்கிரைப் ஆகிருக்க ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஓகே, given that triangle ABC is an equilateral triangle and DCF also equilateral triangle, let A be the side of a equilateral triangle. இப்போ இதோட சைடு என்னன்னு நமக்கு தெரியாது, பட் we have to prove இல்லையா, இதோட ஏரியா which is equal to half of the area of this triangle we have to prove. ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சைடை வந்து ஏன்னு எடுத்துக்குவோம். சின்ஸ் இட் இஸ் அ ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், இது ஏன்னா எப்படி இருக்கும், இதுவும் ஏவாக இருக்கும். ஈக்குவலேட்ரல்னால் எல்லா சைடுமே ஈக்குவலாக இருக்கும் இல்லையா, அப்போ இதுவும் என்னவாக இருக்கும், ஏவாக இருக்கும். இப்போ ஸ்கொயரில் ஒன் சைடு இஸ் ஏன்னா ஆல் த சைட்ஸ் ஆர் ஏ இல்லையா, இதுவும் ஏ, திஸ் சைடு இஸ் ஆல்சோ ஏ, திஸ் சைடு இஸ் ஆல்சோ ஏ. ரைட், ஓகே, இப்போது இந்த சைடு ஏ, இந்த சைடு ஏ. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த டயகனல் கண்டுபிடிக்கலாமா, அதை வச்சு டயகனல் எப்படி கண்டுபிடிப்போம், இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க டிஇசி. ரைட், இன் ட்ரையாங்கிள் டிஇசி இந்த ஆங்கிள் எவ்வளவு, 90 டிகிரி. ஸோ திஸ் இஸ் அ ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் அக்கார்டிங் டு பைத்தாகரஸ் தியரம் நமக்கு என்ன தெரியும், டிஇ ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு இசி ஸ்கொயர்டு இல்லையா, சாரி டிசி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு டிஇ ஸ்கொயர்டு ப்ளஸ் இசி ஸ்கொயர்டு, டிசி ஸ்கொயர்டு. இந்த டயகனல் வேல்யூ தான் நமக்கு வேணும். யூஸிங் பைத்தாகரஸ் தியரம் இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா. ரைட், டிசி ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு டிஇ ஸ்கொயர்டு ப்ளஸ் இசி ஸ்கொயர்டு இல்லையா. இங்கே டிஇ ஸ்கொயர்டு என்னது, டிஇ இஸ் ஏ, ஸோ ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் இசி இஸ் ஆல்சோ ஏ இல்லையா, this is also a squared. So dc squared is equal to a squared plus a squared. dc squared equal to 2a squared, or a squared plus a squared is 2a squared.
ஸோ எப்படி டிசி எப்படி கண்டுபிடிப்போம்? டிசி ஈக்குவல் டு ரூட் எடுப்போம், அதுக்கு ரூட் 2a². ஸோ இங்கே a ஸ்கொயர்டு இருக்குது, இது என்ன மீனிங்? 2 × a × a இல்லையா? இப்போ 2aக்கு ஒரு a வெளியே எடுத்துடலாமா? அப்போ a 2 வந்து 1 தான் இருக்குது, அதனால் ரூட்லேருந்து வெளியே எடுக்க முடியாது, a √2. ஓகே, அப்போ இந்த வேல்யூ என்ன கிடச்சிருச்சு நமக்கு? a √2ன்னு கிடச்சிருச்சு. இப்போ பாருங்கள், இது எப்படி ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோ இது, அதே மாதிரி திஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் DCF இல்லையா? அப்போ இந்த சைடு இந்த 3 சைடுமே ஈக்குவலாக இருக்கும், பிகாஸ் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் இல்லையா? அப்போ இந்த வேல்யூ என்ன இருக்கும்? a √2வாக தான் இருக்கும், இந்த வேல்யூவும் a √2வாக தான் இருக்கும். ரைட், புரிஞ்சுதா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த சம்மு. ரைட், இப்போ டிசி வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், டிசி டிஎஃப் எஃப்சி எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? ரேஷியோ ஆஃப் த ஏரியாஸ், இந்த சைட்ஸ் வேல்யூ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? அப்போ ரேஷியோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் DCF which is equal to side ஸ்கொயர் வேல்யூ ஆஃப் இட் சைடு இல்லையா? இதோட சைடு வேல்யூ என்ன? a, ஸோ a². ரைட், இதோட சைடு வேல்யூ என்ன? a √2 தான், a √2 ஹோல் ஸ்கொயர்டு. ஓகே, ஸோ திஸ் இஸ் a² பை a, இந்த ஸ்கொயர்டு வந்து 2க்கு அப்ளை பண்ணோம் இல்லையா? ஸோ a² இன்ட்டு √2² இஸ் 2. ரைட், அப்போ என்ன சொல்லுவோம்? √2 × √2 இஸ் 2 இல்லையா? அதனால் √2² இஸ் 2. ஓகே, பாருங்கள், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் DCF. இப்போ இதோட வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு? a² கேன்சல் பண்ணிடலாம், திஸ் 1/2 இல்லையா? 1/2. ஓகே, ABC is a². ஓகே, ஸோ அப்போ இது என்ன ரேஷியோவில் இருக்குது? நம்ம என்ன இங்கே ப்ரூவ் பண்ணோம்? ஒன் சைடு ஆஃப் a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு half the area of the equilateral triangle described on the one side of its diagonal. அப்போ இந்தான பெரிய ட்ரையாங்கிள். இப்போ பாருங்கள், இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC into 2 which is equal to area of triangle DCF. ஓகே, அதாவது இந்த ட்ரையாங்கிள்ஸ் 2 times of this smaller triangle சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஹாஃப்னு ப்ரூவ் பண்ணோம் இல்லையா? அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் DCF which is described on one side of the square is equal to, அதாவது இது இங்கே போச்சுன்னா என்ன ஆகும்? /2 ஆகுமா? ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC. ஆர் நீங்கள் இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எழுதலாம் இல்லையா? அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC which is equal to ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் DCF by 2. இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எழுதியிருக்கேன், அவ்வளோதான். அதாவது இந்த ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள் இது, இந்த ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள் which is described on one side of the square இல்லையா? இந்த DCFங்கிறது இது described on a diagonal of the square. அப்போ இது வந்து என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ABC, இந்த ஸ்மாலர் ட்ரையாங்கிளோட இது வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் DCF, இந்த ட்ரையாங்கிளோட half அப்படின்னு we proved. Okay, hence it is proved. Thank you.